It's the final! New Zealand hungry for their first World Cup. Will defending champions India become the first team to lift 3 titles? Watch final Sunday 5:30 p.m. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ரஃபீக் பேசுகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்தியா நியூசிலாண்டு T20 வேர்ல்டு கப் மிக முக்கியமான மேட்ச்சு உலக வரலாற்றில் 2026. ஸோ இதை பற்றி நம்ம கொஞ்சம் சுவாரஸ்யமாக விஷயம் தான் பார்க்கலாம். ஓகே, இந்தியா எப்படி ஜெயிக்கும், அதோட ஃபேக்ட்ஸ் என்ன, பாசிட்டிவ் ஃபேக்ட்ஸ் என்ன, நெகட்டிவ் ஃபேக்ட்ஸ் என்ன, ஸோ எல்லாம் பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் இந்தியா நியூசிலாண்டு ஓடிஐ வேர்ல்டு கப்பில் மொத்தம் 11 முறை 2 பேரும் இது பண்ணுங்க மோதிருக்காங்க. அதில் 5 முறை இந்தியாவும் 5 முறை நியூசிலாண்டும் ஒரு மேட்ச் ட்ரா ஆயிருக்கு 50 வேர்ல்டு கப்பில். ஓகே, அதே நீங்கள் T20 வேர்ல்டு கப்பில் பார்த்தீங்கன்னா 3 முறை தான் மோதிருக்கு இந்தியா நியூசிலாண்டும். ஆனால் 3 முறையும் நியூசிலாந்து ஜெயிச்சிருக்கு. அதுக்கு இந்தியா அந்த கி ஃபேக்ட் இந்தியாவுக்கு ரொம்ப ட்ராபேக் இன்னைக்கு. ஓகே, ஸோ மைண்ட் செட் ஃபுல்லாக அதுலேயே இருக்கும். இது இருக்கும் வேர்ல்டு கப்பில் ஜெயிச்சதில்லை இந்தியா 3-0. ஸோ அதே மைண்ட் செட்டில் போவோம். அதே மைண்ட் செட்டை நியூசிலாந்து டீமும் போவாங்க, பாசிட்டிவ் மைண்ட் செட்டாக போவாங்க. ஸோ ஆனால் பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் அப்போ இருக்க டீம் பிளேஸ் வேறு, இப்போ டீம் பிளேஸில் வேறு. ஓகே, அப்போ ரோஹித் சர்மா இருந்தாங்க, கோலி இருந்தாங்க, எல்லாம் இருந்தாங்க. இப்போலாம் ரோஹித் சர்மா இல்லை, கோலி இல்லை. இப்போ வேர்ல்டு ஹிட்டஸ்ட் பவர் பேட்ஸ்மேன் அபிஷேக் சர்மா இருக்காரு, இன்ஃபார்ம் பேட்ஸ்மேன் சஞ்சு சாம்சன் இருக்காரு. ஸோ அவங்கள ஃபார்ம்லாம் பார்க்கும்போது இந்தியாவோட பேட்டிங் லைனப் வெரி ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகே, ஆனால் சேம் டைம் இந்தியாவோட போலிங் லைனப் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. ஓகே, ஆனஸ்ட்லி பேசுகிறேன், நான் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. ஓகே, நீங்கள் தப்பாக நினச்சலாம் பரவாயில்ல, இதுதான் ஃபேக்ட்டு. இந்தியாவோட போலிங் லைனப் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. எஸ்பெஷலி ஸ்பின் போலிங் லைனப். ஃபாஸ்ட்டு ஜஸ்பிரீத் பும்ரா இருக்காருன்னு சொல்லி ஏதோ மேனேஜ் ஆகிட்டு இருக்கு. ஆனால் ஸ்பின் போலிங் லைனப் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் எக்ஸாம்பிள் நீங்கள் லாஸ்ட் மேட்ச் இங்கிலாந்து செமிஃபைனல் பார்த்தீங்கன்னா அதில் இங்கிலாண்டில் ஆதில் ரஷீத் இன்னும் ஃபஸ்ட் கிளாஸாக போடாரு. அந்த 4 ஓவர் நல்லா போட்டார். எப்படி கூகுளி பண்ணுவார். ஆனால் நம்ம ஆள் வருண் சக்கரவர்த்தி ஃபுல்லாக ஃபேஸு ஸ்பின்னிங் பேரில் ஃபேஸ் தான் போகிறார் அவர். ஓகே, ஸோ அதெல்லாம் இந்த மேட்ச்சில் சேஞ்ச் பண்ணி நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார், நான் நம்புகிறேன். ஸோ நீங்களும் நம்புங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து டீம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. பேட்டிங்லையும் சரி, போலிங்லையும் சரி. எஸ்பெஷலி அவங்க ஃபீல்டிங்கில் இந்த ஃபிலிப்ஸு. ஓகே, அவன் மனுஷனா இல்லைன்னு தெரில. அவன் பறக்கிறான், ராக்கெட் மாதிரி பறக்கிறான். இங்கே உள்ள பாலுக்கு அங்கே போய் பார்க்குறான். அவன் ஆஃபில் நின்று இருப்பான், லெக்கில் போய் பிடிக்கிறான், லெக்கில் நின்று இருப்பான், ஆஃபில் போய் பிடிக்கிறான். அப்படி பார்க்குறான். ஸோ அவங்க நமக்கு டஃப் கொடுக்கணும்னா நம்மளும் லாஸ்ட் மேட்ச் மாதிரி இங்கிலாந்து கூட எப்படி ஃபீல்டிங் பண்ணமோ அதோட டபுள் மடங்காக ஃபீல்டிங் பண்ணணும். அப்போ தான் நம்ம அவங்களுக்கு ரொம்ப டஃப் கொடுக்க முடியும். அது சேம் டைம் அவங்க ஓப்பனிங் இந்த வேர்ல்டு கப்பில் ஃபார்ம் இல்லாமல் இருந்தாங்க. இப்போ செமிஃபைனலில் சவுத் ஆஃப்ரிக்கா ஒன் சைட் மேட்ச் ஆகிட்டாங்க. அவங்க தோசம் பண்ணிட்டாங்க சவுத் ஆஃப்ரிக்காவை. துணியை தோக்கிற மாதிரி தோசம் பண்ணிட்டாங்க. 12.5 ஓவர்ஸில் 180 ரன்ஸ் சேஸ் பண்ணிட்டாங்க. அப்படி இப்போ ஓப்பனிங் ஃபார்மில் இருக்காங்க. அவங்க ஓப்பனிங் ஃபார்மில் அவுட் ஆகணும்னா நம்மகிட்ட இருக்கிற ஒரே போலரு ஜஸ்பிரீத் பும்ரா. அவரை ஃபர்ஸ்ட் ஓவர் கொண்டு வரணும். ஆனால் நம்ம சூரியகுமார் என்ன பண்ணுறாரு, ஹர்திக் பாண்டியா ஃபர்ஸ்ட் ஓவர் கூப்பிட்டு வர்றாரு. ஓகே, அது ஒரு டாக்டிக்ஸ் இருக்கணும்னு நினைக்கிறேன். பட் இப்போ அவங்க இன்ஃபார்ம் பேட்ஸ்மேன். ஓகே, ஹர்திக் பாண்டியா மீடியம் போலரு. ஸோ இது என்னோட ஒப்பீனியன். ஓகே, மேபி இருக்கலாம். ஓகே, ஸோ உங்கள் கருத்து சொல்லுங்கள். ஸோ அது ஃபைனலி இன்றைக்கி யார் ஜெயிப்பா? இந்தியா ஜெயிப்பாங்களா இல்லை நியூசிலாந்து இந்தியாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுப்பாங்களா? சீக்கிரம் உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். இன்னும் மேட்ச் ஆரம்பிக்க 5 ஹவர் தான் இருக்குது. இன்றைக்கி இந்தியா ஜெயிக்கணும். எல்லா ஆண்டவனை எல்லாம் ப்ரே பண்ணிவிடுங்க. ஓகே மக்களே, சீக்கிரம் இந்த வீடியோ சீக்கிரம் பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வெரி குட்.